அப்படின்னா முதலாவது நான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகணும், ரெண்டாவது நான் அமைச்சர் ஆகணும், அமைச்சர் ஆகிற அடுத்த கதை. மூன்றாவது மிக முக்கியமானது, நான் இருக்கக்கூடிய ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 9 தொகுதிகள் இருக்குது. ஈரோடு ஈஸ்ட், வெஸ்ட், பவானி சாகர், மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அதுக்கப்புறம் அந்தியூர். இந்த தொகுதியோட சேர்த்து கோபிச்செட்டிப்பாளையம். ஏன்னா 8லேருந்து 9 தொகுதிகள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஈரோடு மாவட்டத்தில் தன்னுடைய செல்வாக்கு வீழக்கூடாது. தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. நான் தனிச்சுன்றாலே இவ்வளோ ஓட்டு வாங்க முடியும். அதோட சேர்த்து எந்த ஓட்டை இணைச்சா என்னால் இங்கே வெற்றி பெற முடியும் முதலாவது. ரெண்டாவது, இந்த ஒட்டுமொத்த ஈரோடுகளை என் கையை விட்டு போகக்கூடாது, வெற்றிகரமான அரசியல்வாதியாக நான் இருக்கணும் இரண்டாவது. மூன்றாவது, என்னோட இருக்கக்கூடிய நபர்கள் நான் யாரை நிறுத்த நினைக்கணும் அவங்க நிறுத்தி வெற்றி பெற வைக்கணும் மூன்றாவது. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கணக்குனா கொங்கு பெல்ட்டெல்லாம் சேர்ந்து நம்ம கைக்கு வரணும், அது அடுத்த கணக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் வெற்றி பெறதுக்கு என்னோட இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு சதவீதம், அதோட சேர்த்து நான் ரெட்டலையை இழக்கிறேன் அப்படின்னா இன்னொரு நபரை இணைச்சிக்கிட்டா நான் வெற்றி வாகை சூட முடியும், முழு அதிகாரத்தை அடைய முடியும் அப்படின்னா